நெக்ஸ்ட் அஷ்டகோர்கா பார்த்தோம். ஸோ ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ஒரு ஜாதகத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் செல்ஃப், செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் ஃபைனான்ஸ், ஃபேமிலி, ரைட் ஐ ஃபார் மேல், லெஃப்ட் ஐ ஃபார் ஃபீமேல். 12th house talks about the right eye for female, left eye for male. 3rd house talks about brothers and sisters, communication skills, writing skills, okay, short distance travel. 4th house talks about the land, property, vehicles, and mother. 5th house talks about the children's, higher educations, speculations, games, sports, city field, gamblings, எல்லாம் 5th ஹவுஸில் வந்துடும். 6th house talks about உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், லோன் கமிட்மெண்ட்ஸ், டே டு டே ஒர்க், ஒருங்க வேலைக்கு போகிறா இல்லையா, 6th ஹவுஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். 7th house talks about லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 8th house talks about documentation, legal problems, death, okay, sudden accidents. இதெல்லாம் 8th house. 9th house talks about long journey, father, ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போவானா இல்லையானா 9th house செக் பண்ணோம். 10th house talks about profession, அவர் நல்ல பொசிஷனுக்கு போவாரா, என்ன ப்ரொஃபஷன் பண்ணலாம், எது அவருக்கு சூட்டபிள், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா 10th house. 11th house talks about எந்த விதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். செல்ஃப் கனெக்டட் டு 11th அவன் நல்லா சம்பாதிப்பான். 2nd house கனெக்டாக இருந்தால் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். 3rd house இருந்தால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா அவனுக்கு லாபம் கிடைக்கும். 4th house இருந்தால் லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ், மதர் மூலிமா லாபம் கிடைக்கும். 5th house ஸ்பெகுலேஷன்ஸ், கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, சில்ட்ரன்ஸ் மூலயமா அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். 6th house டே டு டே ஒர்க் அவன் ரெகுலராக பண்ணுறதுனால, லோன் கொடுக்கறதுனால இம்ப்ரூவ். இந்த மாதிரி 11th house talks about உங்களுக்கு எந்த விதத்துலேருந்து பணம் வரும்னு தெரியும். 12th house talks about பெட் கம்ஃபர்ட், லாங் ஜேர்னி, ஃபாரின் பிளேஸில் செட்டில் ஆகனா இல்லையா, இம்ப்ரெசன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி 12th ஹவுஸை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்டை நீங்கள் தரோ ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 12 ஹவுஸஸும் பக்கா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேசிக் நாலேஜ் இருந்தோடனே நீங்கள் உள்ள அஷ்டகோர்கா உள்ள போயிட்டீங்கன்னா, அஷ்டகோர்கா உங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை சரியாக பார்க்க முடியலன்னா கூட அஷ்டகோர்கா உங்களுக்கு பார்த்தோன்னே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். லக்னா பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த பாயிண்ட்ஸை விட 7th house பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கா, இவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃபை விட பவர்ஃபுல்லாக இருப்பார். இவரது கம்மியாக இருந்து 7th house ஸ்ட்ராங்காக தாசி இருக்கா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் இவரை டாமினேட் பண்ணுவாங்க. 2nd house நல்லா இருக்கா, ஃபேமிலி நல்லா இருக்கும். 3rd house நல்லா இருந்தால் பிரதர்ஸ் அண்ட் சப்போர்ட், சிஸ்டர் சப்போர்ட் இவருக்கு கிடைக்கும். அது வீக்காக இருந்துச்சுன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் பார்த்துக்கணும். மதர், லேண்ட், வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும் அவருக்கு. 5th house talks about சில்ட்ரன்ஸ், நல்ல சில்ட்ரன்ஸ் இருப்பாங்களா, அம்யூஸ்மெண்ட், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம் அந்த ஹவுஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் இதை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணமூர்த்தி பద్ధதினா என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை, அதாவது சன், மெர்க்கரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இருக்கு இல்லையா, இதை சுற்றி இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா. இந்த பிரபஞ்சத்தை 12 டிவிஷனாக டிவைட் பண்ணி தான் நம்ம மேஷா, ரிஷபா, மிதுனா, கடகா, சிம்மன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா. பூமி மேலே நீங்கள் பார்க்கும்போது இந்த டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன்ஸை வந்துட்டு நட்சத்திரங்களாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நட்சத்திர குரூப் இருக்குது அஸ்வினி, பக்கத்தில் ஒரு நட்சத்திர குரூப் இருக்குது பரணி, பக்கத்தில் ஒரு நட்சத்திர குரூப் இருக்குது கிருத்திகா, இங்கே ஒரு பாதம், இங்கே 3 பாதம் இருக்குது. இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த நட்சத்திரங்கள் டோட்டல் 27 பார்த்தோம். 27 ஸ்டார்ஸ் இருக்குது. எது? அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரா, ஆரித்ரா, புனர்வசு, புஷ்யா, அஸ்லேஷா, மகா, புப்பா, உத்தரா, ஹஸ்தா, சித்தா, சுவாதி, விஷாக்கா, அனுராதா, ஜேஷ்டா, மூலா, பூர்வாஷடா, உத்தராஷடா, ஸ்ராவணா, தனிஷ்டா, சதபிஷா, பூர்வபத்ரா, உத்தரபத்ரா, ரேவதி. இந்த 27 ஸ்டார்ஸ் இருக்குது. இதுக்கு 4 பாதம் அப்படி டிவைட் பண்ணுறப்போ 228 கெட்டு 2, 4, 2, 8, 2, 10, 108 பாகமாக இது டிவைட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு நட்சத்திரம் 4 பாதகமாக பிரிக்கிறோம். அஸ்வினினா ஃபர்ஸ்ட் பாதா, செகண்ட் பாதா, தேர்ட் பாதா, ஃபோர்த் பாதா, இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோம். இது 27 ஸ்டார்ஸ் இன்ட்டு 4 பாதாஸ், 108 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணுறது. அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் எல்லாம் 108 வாட்டி பண்ணு அப்படின்றலாம் சொல்கிறது. நத்திங் பட் ஒன்லி திஸ். இதுக்கு பின்னால் ஒரு வேறு எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த நட்சத்திர டிஸ்ட்ரிபியூஷனை 108 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கேபி என்ன பண்ணார் அப்படின்னா வித் 249 ஈக்குவல் பார்ட்ஸை பண்ணார். அதுதான் கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி. அவ்வளோதான். இவர் என்ன பண்ணுறாரு, கேபின்றவர் வந்துட்டு, கிருஷ்ணமூர்த்தின்றவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர், இது ஒரு பிராமின். இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது ப்ரிடிக்ஷன் அந்த அளவுக்கு வரல.
ஒரு 50-60% ரிசல்ட் கிடைக்குது. இவர் என்ன பண்றாரு, இதை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணோம்னா என்ன பண்ணோன்னு தேடி போகும்போது நாடி அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்றாரு. அந்த சீக்ரெட் அவர் சொல்ல, நாடி அஸ்ட்ராலஜரை போய் நான் மீட் பண்ணேன்னு சொல்றாரு. அவர் யாரு என்னன்ற டீட்டெயில் கொடுத்துருந்தா நம்மளே அவங்களுக்கு பார்த்துருக்கலாம், அவர்கிட்ட இந்த விஷயத்த வாங்கியிருக்கலாம். அங்கே அவர் மறைச்சாரு. மறைச்சது மட்டும் இல்லாமல் அவர் அவங்கள போய் மீட் பண்ண அவங்க என்ன பண்றாங்க, அஸ்ட்ராலஜி அவங்க ஒரு க்ளூ கொடுக்குறாங்க இவருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ எடுத்துட்டு வரலாம் சார். அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இந்த 12 டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை 108 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 108 ஈக்குவல் பார்ட்ஸ் இல்லையா, அதாவது ஒரு நட்சத்திரம் 27 ஸ்டார்ஸ் இன்ட்டு 4 is 108 பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரே ஒரு டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு டிவிஷன் 30 டிகிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 4 பாதம் அஸ்வினி, 4 பாதம் பரணி, கிருத்திகா, 4 4 8 ஒரு பாதம். ஸோ 4 4 1 9 இன்ட்டு இந்த மாதிரி 12 ஹவுசஸ் வரும்போது 108 ஈக்குவல் பார்ட்ஸ் வருது. ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகா இத்த ஓல்டன் டேஸில் தமிழகம் வந்துட்டு இத்த 150 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருந்தோம், 150 ஈக்குவல் பார்ட்ஸ். அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்தது. இதுலேருந்து எடுத்தது தான் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். இதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வேதமாக கன்வெர்ட் பண்ணி வேதத்தில் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னு பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பகுதியை தான் நேற்று ஒரு கிளாஸ் எடுத்தது. அந்த லாஸ்ட் கிளாஸில், அதாவது எந்த பக்கம் டோட்டல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேல்யூ வருது வந்துட்டு ஒன்லி பை வேதிக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன். இட் இஸ் நாட் நியூமராலஜி. ஓகே, வேதிக் மேத்தமெட்டிக்லேருந்து ஒரு பகுதி அதை வந்துட்டு அந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா எப்படி கூட்டினாலும் என்ன வரணுன்றதா கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. இட் வாஸ் ப்ரீவியஸ்லி டேக்கன் ஃப்ரம் தமிழ் ஒரிஜின். அண்டர்ஸ்டுட்? அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி வெரி நியரஸ்ட். பட் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எடுத்தீங்கன்னாக்கா பழங்காலத்தில் கல்லில் செதுக்கி வச்சிருந்தாங்க. இப்போ 13 நம்பர் ஒரு ஸ்கெலிட்டன் படுத்துட்டு இருக்கு, ஜனங்கள்லாம் சுற்றி நின்று ட்ரம் வாசிட்டு இருக்காங்க, மேலே ஒரு ஈகிள் போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் வாட் ரிட்டன் ஃப்ரம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக். அதை பார்த்து அந்த 13 நம்பர் கேரக்டர் எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி அது ஜென்ரேஷனாக ஸ்டடி பண்ணி எழுதி வச்சு தான் நியூமராலஜி. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணுறது வேண்டாம், அது சடனாக ஞாபகம் வந்தது உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகே, இங்கே வரலாம். 150 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்டூ 12. 12 5 60க்கு 12 7 7 12 5 60க்கு செய்யப்போகிற 6 12 12 12 6 18 1800 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஜாதகத்தை. இப்போ கேபி வந்துட்டு இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி 249 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இது ஃபர்தர் கால்குலேஷன் பண்ணி, அதாவது இவர் பண்ணியிருக்கிறது ஸ்டார்லாட் சப்லாட், ஸ்டார்லாட் சப்லாட் 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 வரைக்கும் கால்குலேஷன்ஸ் வந்தாச்சு. இப்போ அக்யூரேசி அவ்வளோதான். இப்போ ஒரு உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கிளீனாக புரியும். ஸ்கேலில் மெஷர் பண்ணுறதுக்கும், வர்னியரில் மெஷர் பண்ணுறதுக்கும், மைக்ரோமீட்டரில் மெஷர் பண்ணுறதுக்கும், டிஜிட்டல் மைக்ரோமீட்டரில் மெஷர் பண்ணுறதுக்கும், லேசரில் மெஷர் பண்ணுறதுக்கும் இருக்கிற அக்யூரேசி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். தட்ஸ் ஆல். நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக போகிறீங்களோ யூ கேன் டூ சச் அ அக்யூரேட் ப்ரெடிக்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் இவர் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா யூ கேன் டூ பியூட்டிஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு கேபியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா வந்தது. அந்த கேபி என்ன பண்ணாரு, இந்த ஓல்டு நாடி அஸ்ட்ராலஜி தமிழன் கண்டுபிடிச்ச அந்த அக்யூரசியில் வந்து கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணது தான் 249 ஈக்குவல் பார்ட்ஸ். பட் இட் வாஸ் 1800 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ நீங்க இதில் ஃபர்தர் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்க இதை விட இன்னும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி you can do better predictions. Okay, right. சார் இது கொடுத்துங்க சார்.
இது ஒன்று இது ஒன்று, இது ஒரு காப்பி, இது ஒரு காப்பி கொடு. இதில் ஒன்று எடுத்துன்னு ரெண்டு செட். தாராபல சந்திரபல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? டெய்லி எனக்கு எப்படி என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு? நோ, டெய்லி பார்க்கணும். 7th டே மட்டும் பர்டிகுலர் அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். எஸ், இட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி. இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேஸ் இது. இப்போ அவர் அன்னைக்கு உங்களுக்கு இது நடத்தினார் இல்லையா? நான் ஓரளவு பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. இந்த கிளாஸ் நடத்தினார், இது ஹவு ஹியூமன் மைண்ட் அண்ட் பாடி ஒர்க்ஸ். அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு அவர் கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ஒருத்தரை நீங்கள் அவங்ககிட்ட கொஷின் கேட்டு அது மூலியமா இவருக்கு இந்த தான் ப்ராப்ளம் பார்த்துட்டு மெடிசின் கொடுப்பீங்க இல்லையா? நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, அவர்கிட்ட பேசவே தேவையில்லை. இந்த ஜாதகத்தை போட்டிங்கன்னா அவருக்கு மைண்டில் ப்ராப்ளமா, சன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா he will have a problem, immunity problem. ஏன்னா சன் எனர்ஜி அவர் பாடிக்கு செப்பரேட்டாக சப்ளை ஆகலன்னு. மூன் ப்ராப்ளமா, அவர் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். மைண்ட் என்ன நிறைய பாயிண்ட்ஸ் வரும், ஃபேமிலி ரிலேட்டட், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அஸ்ட்ராலஜியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ மைண்டில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. தேர்ட் ஸ்டாக்ஸ் அபவுட் மார்ஸ். மார்ஸ்னா கரேஜியஸ் ப்ராப்ளம் ஆர் பிளட் ரிலேட்டட். மெர்க்யூரி பார்த்தீங்கன்னா நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. எதுக்காக நர்வ் ரிலேட்டட் வந்தது, இவர் என்ன பண்ணதுனால இவருக்கு நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தது. ஓகே. அண்ட் நீங்கள் வீனஸ்க்கு போனீங்கன்னா கவுண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஒரு பாடியில் கவுண்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, ஒரு மைண்ட் திங்கிங் எப்படி இருக்குது செக் பண்ணிடலாம். சேட்டர்ன் போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்த்த உடனே இவருக்கு இதுதான் ப்ராப்ளம்னு எடுத்துடலாம். நீங்கள் அவங்கள கேட்கலாம், திஸ் தி ப்ராப்ளம், இதனால தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, கரெக்டாக அவங்க ஒப்பிச்சிடுவாங்க. இம்மிடியட்லி யூ கேன் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் அஸ்ட்ராலஜி. அதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஓரளவு புரியும்னு தெரியுது. அதாவது இட்ஸ் அ பேஸ் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல இருக்கும், இந்த இடம் கரெக்டாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாஸ்து தெரிஞ்சிருந்தா இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வில் கெட் அ பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த மாதிரி இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு தான் அஸ்ட்ராலஜி. ஓகே. இப்போ ஒரு 249 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லைங்களா?